அடிமைத்தனம், அது ஒரு போதை. அதை விடுவிக்க ஒருவர் வேணும், அதுதான் இயேசு கிறிஸ்து ஒன்று. அதுக்காக அவர் கையில் செல்ல குருநூலே அவருக்கு அந்த பூமியில் அவர் வந்திருக்கிறார். அவருடைய நாமம் இல்லாமல் வேறு நாமம் இங்கே கட்டளைப்படவில்லை. இது ரட்சிப்பிருக்கிற காரியத்தை நீ புரிஞ்சுக்கணும். இது ஒரு விதமான செய்தியாகும். ரெண்டாவது, நீ எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பூமியிலே நோக்கி பார்த்தா மட்டும் போதும். பூமி எல்லாம் இருந்து எங்கேருந்து நீ பார்த்தாலும் நீங்கள் ரசிக்கப்படுவீங்க எங்கே போனாலும். அடுத்தது எல்லோரையும் லிஸ்ட்டு பார்த்தோம். சிறியோ பெரியோ, நல்லோ, துன்மார்க்கர், சிறுமைப்பட்டவன், பயந்தவன், நம்பிக்கை உள்ளவன், செம்மையானவன், அபிஷேகம் பண்ணவன், நொறுங்கிறது எல்லாரையும் கர்த்தர் ரசிக்கிறார். இதில் வேதமே அது கிடையாது. எல்லோரும் ரசிக்கிறார். எல்லோரும் ரசிக்கப்படவே அவர் சித்தமும் இருக்கிறது. மூணாவது, எதிலும் கர்த்தர் ரசிக்கிறார். உங்கள் சோதனை காலத்திலே, உங்களோட பாவ